பிரித்தானியாவில் வசித்து வரும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நாடு கடத்துவதற்கான அதிரடி திட்டம் ஒன்றை பிரித்தானிய அரசாங்கம் எடுத்துள்ளது. பிரித்தானியாவில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவுகளின் மூலம் விடுவிக்கப்பட்ட சுமார் 19,779 வெளிநாட்டு குற்றவாளிகள் தற்போது பிரித்தானிய சமூகத்திற்குள் சுதந்திரமாக நடமாடி வருவதாக உள்துறை அமைச்சு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இது கடந்த 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2 மடங்கு அதிகமான எண்ணிக்கையாகும். இவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என அடையாளம் காணப்பட்ட போதிலும் ஐரோப்பிய மனித உரிமைகள் சட்டங்களை சாதகமாக பயன்படுத்தி தங்களது நாடு கடத்தலுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். தி டெலிகிராப் நாளிதழ் நடத்திய ஆய்வின்படி கடந்த 18 மாதங்களில் மாத்திரம் பாலியல் குற்றவாளிகள், கொள்ளையர்கள் மற்றும் வன்முறையாளர்கள் உள்ளிட்ட 400ற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்துள்ளனர். அவர்களில் 40% அதிகமானோர் தங்களுக்கு பிரிட்டனில் குடும்ப வாழ்க்கை வாழ உரிமை உண்டு என்ற விதியை அல்லது சொந்த நாட்டிற்கு திரும்பினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற மனித உரிமை விதியை சுட்டிக்காட்டி தங்களது நாடு கடத்தலை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரித்தானிய அரசாங்கம் புதிய சட்ட சீர்திருத்தங்களை அறிவிக்க உள்ளது. இதுகுறித்து அமைச்சர் ஷபானா மஹ்மூத் கருத்து தெரிவிக்கையில், அடுத்த 10 ஆண்டுகளில் மேலும் 45,000 வெளிநாட்டு குற்றவாளிகளை நாட்டை விட்டு வெளியேற்ற இலக்கு வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக கேம்ப்ஸ்ஃபீல்ட் மற்றும் ஹாஸ்லர் ஆகிய குடிவரவு தடுப்பு முகாம்களின் கொள்ளளவை 3 மடங்காக அதிகரித்து தடுத்து வைக்கும் வசதிகளை 40% அரசாங்கம் உயர்த்தவுள்ளது. மேலும் வழக்குகளை விரைவுபடுத்த ஒற்றை அடுக்கு மேல்முறையீட்டு முறை கொண்டுவரப்பட உள்ளது. இதன் மூலம் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். குடிவரவு அமுலாக்க பிரிவிற்கான நிதி ஒதுக்கீட்டை 1.33 பில்லியன் பவுண்டுகள் வரை அரசாங்கம் இரட்டிப்பாக்கியுள்ளதுடன் சோதனைகளை அதிகப்படுத்துவதற்காக அதிகாரிகளின் எண்ணிக்கையையும் 7,300ஆக உயர்த்த உள்ளது.